ஈவினிங் டூ நைட் எடுத்த விலாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே துணி வந்து ஊற வச்சுருந்தேன். சாரீஸ் எல்லாம் எப்பயுமே வந்து கையில் தான் அலசுவேன். அழுக்கு இல்லாத கொஞ்சம் லேசான ரஃப்யூஸ் துணினா மட்டும்தான் வாஷிங் மிஷினில் போடுவேன். சாரீஸ், ப்ளவுஸ் எல்லாமே வந்து கையில் தான் அலசுவேன். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் லைட்டாக ப்ரஷ் போட்டு நம்ம தேய்ச்சி விட்டாலே சாரீஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஸோ துணி துவைச்சு முடித்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு எப்பயுமே ஈவினிங் வந்து டீயோடு தான் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். துணி துவைச்சதோடு சரி காய போடலை, தண்ணி வடிகட்டும்னு சொல்லி வச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் அதை காய போடுவேன். ஸோ எப்பயும் போல் சின்ன டம்ளரில் டீ எடுத்துக்கிட்டேன். ஆனால் சின்ன டம்ளர்லேயும் 1/4 டம்ளர் தான் எடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்தனால சின்ன டம்ளரில் ஃபுல்லாகவே டீ எடுத்துக்கிட்டேன். பூஜை ரூமெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லாமே பூ போட்டு அப்படியே விளக்கு ஏற்றுற வேலை மட்டும்தான். இப்போ கொஞ்ச நாள் பூஜை அறையில் இந்த மாக்கோலம் போட்டு விளக்கெல்லாம் போடுறதுனால அப்படியே பார்க்கவே ஒரு மங்களகரமாக தெரியுது. அதனாலேயே நான் எப்பயுமே வந்து மாக்கோலம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஆனால் கோலம் மட்டும் எனக்கு அந்தளவு வராது. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இழுத்து விட்டு ஒரு நட்சத்திரமாவோ அதை தாமரை பூவாவோ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பூஜை அறையில் நான் எப்பயுமே இந்த விளக்கு தான் வச்சுருக்கிறேன். ஒரு காமாட்சி விளக்கு, 2 குபேர விளக்கு, 2 குத்து விளக்கு, வராகி அம்மனுக்கு தனியாக கார்த்திகை விளக்கு. கொஞ்ச நேரம் ஈவினிங் பூஜை அறையில் ஸ்பெண்ட் பண்ணோம்னா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. அதே போல் வெளியில் கிளம்புனாலே நான் வந்து பூஜை அறையில் வந்து எனக்கு பிடிச்ச அம்மன் வந்து காமாட்சி அம்மன், வராகி அம்மன் 2 பேர்கிட்டையும் வந்து போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு தான் வெளியில் கிளம்புவேன். பூஜை அறையில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட் டின்னராக பாஸ்தா தான் செய்ய போகிறேன், கோதுமை பாஸ்தா. நான் நூடுல்ஸ் செஞ்சாலோ பாஸ்தா செஞ்சாலும் அதிகமான காய்கறிகள் வந்து சேர்த்துக்குவேன். பீன்ஸ், கேரட், கோஸ் அதில் முக்கியமாக இருக்கும். குடமிளகாவும் சேர்த்து தான் பண்ணுவேன். ஸோ இதில் பீன்ஸ், கேரட், கோஸ் 2 முட்டை சேர்த்து பண்ண போகிறேன். டின்னருக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம் தான் ஃபுல்லாக வந்து சாப் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக சாப் பண்ணி முடித்த கையோட பீன்ஸ், கேரட், கோஸ் 3 மட்டும் வந்து தனியாக வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். நான் எப்பயுமே மைதா பாஸ்தா வாங்குறதில்ல, கோதுமை பாஸ்தா தான். இதுவே வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் இதுவும் நூடுல்ஸும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாஸ்தாவுக்கு ஹாட் வாட்டர் வச்சு விட்டுருந்தேன். நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதில் வந்து இந்த பாஸ்தா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு எண்ணெயும் விட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ பாஸ்தா கொதிக்கிற நேரத்தில் வேகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம், குடமிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம் வதங்குற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த பாஸ்தாவும் வெந்துருச்சு. இந்த பாஸ்தாவை இப்போ வடிதட்டை வச்சு நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு குலுக்கி விட்டுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முட்டை வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நம்ம உடனே வதக்கி விட்டோம்னா ரொம்ப பொடிசாக முட்டை ஆயிரும். இந்த மாதிரி விட்டதுனால தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வெங்காயம், தக்காளியோட இந்த முட்டையை நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச காய்கறிகளை அதோடு சேர்த்துக்கிறேன். நான் காய் வேகிறதுக்கு அளவு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன். அதனால் காயை வந்து நான் வடிகட்டிலாம் எடுக்கலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதோட மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது 3 பேக்கெட் அளவு. நான் வந்து ஒரு 2 கப் அளவு பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 பேக்கெட் அளவு நூடுல்ஸ் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த நூடுல்ஸ் பவுட்ரு நம்ம மேகி பாக்கெட்குள்ளே இருக்கிறது தான், தனியாக வாங்குறது கிடையாது. நான் 4 பேக் அளவு நூடுல்ஸ் இருக்கிறது வாங்கினேன்னா 3 பேக் அளவு வந்து போட்டுட்டு 1 வத்தப்பொடி சேர்த்துக்குவேன். இல்லைனா அதுக்கு பதிலாக 1 பேக் மேகி மசால்னு தனியாக விற்கும், அதை வாங்கி சேர்த்துக்குவேன். அதில் மிச்சம் இருக்கிற 1 பேக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு பாஸ்தாக்காக வச்சுக்குவேன். காய் வதக்கிறப்ப 1 பேக்கெட் அளவு நூடுல்ஸ் பவுட்ரு போட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்தா சேர்த்துட்டு 2 பேக்கெட் அளவு நூடுல்ஸ் பவுட்ரு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கசூரி மேத்தியை நல்லா கசக்கி போட்டிருக்கேன். கசூரி மேத்தி சேர்க்கலாம், அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக மல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ டின்னர் டைம். டின்னர் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்துக்க வேண்டியதான். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மீதம் இருந்த காய்கறிகள்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்.
ஃபுல்லா வந்து நைட்டு வந்து எத எத வந்து மொத்தமா வந்து ஃப்ரிட்ஜில வைக்கணுமோ, அத லாஸ்ட்டா தான் வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணாம, எல்லாத்தையும் மொத்தமா தான் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில வைப்பேன். மீதம் பால் இருந்தா கூட அத ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுருவேன். திரும்பவும் காய்ச்சி வெளியிலேயே வைக்க மாட்டேன். அகைன் அண்ட் அகைன் பால காய்ச்சறதுனால அந்த பாலோட டேஸ்ட்டே போயிரும். மேக்ஸிமம் நாளைக்கு சமையலுக்கு என்னென்ன தேவையோ அத மொத நாள் நைட்டே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நாளைக்கு நான் வந்து மதிய சமையலா சப்பாத்தி தான் போட போறேன். ஸோ, அதுக்காக வந்து பச்சை பட்டாணி ஏற்கனவே உரிச்சு வச்சது இருக்குது. அதனால எனக்கு வந்து காய்கறி வெட்டி வைக்கிற வேலை வந்து இல்ல. ஸோ, எத எத வந்து ஃப்ரிட்ஜில வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு, பாக்கெட் ஏதாவது ஓப்பன் ஆனது இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து இந்த மாரி டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிருவேன். ஸோ, ஓப்பன் பண்ணியே வச்சு வெளியிலேயே வைக்கிறோம்னால, ஒண்ணு வண்டி விழுகும், இல்லன்னா காத்து போயி அந்த பொருளே வந்து வேற மாரி நமந்து போற மாரி ஆயிரும். நைட் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா எப்பவுமே ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, வீட்ல இருக்க எல்லாருக்குமே லேசா சூடு இருக்கிற மாரி ஹாட் வாட்டர் குடுத்துக்குவேன். நானும் குடிச்சுருவேன். காலையில எந்திரிச்சதும் ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்குவேன். அதுல அதிகமா நான் எடுத்துக்கிறது சீரகம், சோம்பு, வெந்தயம், மல்லி நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு, அது காலையில ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய வந்து எடுத்துக்குவேன். இல்லன்னா வெண்பூசணி ஜூஸ் வந்து எடுத்துக்குவேன். இது 2ம் இல்ல, மறந்துட்டேன் அப்டின்னா, வார்ம் வாட்டர், ஹனி சேர்த்து எடுத்துக்குவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாதாம் எடுக்கிறது வழக்கமா வச்சிருக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.